லாஸ்ட்ல நான் எது வரைக்கும் முடிச்சோன்றத பாருங்க. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீனால் ப்ரிப்பரேஷன் முடிச்சோம்னு நினைக்கிறேன். நோட் செக் பண்ணுங்கடா. எஸ் மேம். மேம் ஈத்தர் வந்திருக்கும். மேம் லாஸ்ட் பீனாலோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முடிச்சிட்டோமா? முடிச்சாச்சு மேம். டெஸ்ட் போய் முடிச்சாச்சு மேம். ஜஸ்ட் மேம் லாஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல மேம். அந்த வீடியோ ஒன்னும் அப்லோட் ஆகல மேம். சரிப்பா, நான் சொல்றேன். நாம அப்லோட் பண்ணிடுவாங்க, நான் சொல்லிடுறேன். சரியா? ஓகே மேம். ப்ரோ அடடா எல்லா ரைட் சைட்ஸ் போட போட சரியா இருக்கு. ஸோ ஈத்தர் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஐபேக் பண்ணிட்டோமான்னு பாருங்க. ஈத்தர்ஸ் இல்லைன்னா நான் தரேன், நான் செக் பண்ணுங்க. எஸ் மேம். எஸ் மேம். பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே. யார் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையோ அவங்களுக்கு ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் டா. மேம் சொல்லுமா. மேம் நான் இன்னைக்கு தான் மேம் நியூவா மேம் நான் இன்னைக்கு புதுசா சேர்ந்திருக்கேன். சரிப்பா, சொல்லு. ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாப்டர். ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் முடிச்சாச்சு. இப்போ ஈத்தர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்பதான் ஸ்டார்ட் பண்றோம். எஸ் மேம். மேம் எந்த புக் மேம் ரெஃபர் பண்ணனும்? என்னோட நோட்ஸ் ரெஃபர் பண்ணுமா? ஃபார் தியரி Yes, ma'am. பாத்தீங்கன்னா என்னோட நோட்ஸ் ரெஃபர் பண்ணா போதும். மீதிக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதை மட்டும் நீங்க வாங்கிக்கலாம். எனி பிராண்ட், எனி பப்ளிகேஷன்ஸ், அரிஹாந்த், டிஷா, அந்த மாதிரி எந்த பப்ளிகேஷன் வேணா இருக்கலாம். ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டும் நீட்டா இருந்தாலும் சரி, ஜேஇ இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட நோட்ஸ் படிச்சாலே போதும். தேங்க்யூ மேம். சரியா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈத்தர்ஸ் இதோட ஐயூபேக் நேம். இப்போ இது எப்படி பண்ணணும்னா CH3OC2H5, அதாவது ஈத்தர் அப்படின்னா என்னன்னா நடுவுல ஆக்சிஜன் இருக்கும் இந்த மாதிரி. இந்த ஆர் வந்து சேமா இருக்கலாம், இல்ல டிஃபரெண்டாவும் இருக்கலாம். சேமா இருந்தா சிம்பிள் ஈத்தர்ஸ்னு சொல்றோம், டிஃபரெண்டா இருந்தா மிக்சட் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல எப்படி நேம் வரும்னா மீதாக்சி ஈத்தேன். எப்படின்னா ஆக்சிஜன் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் சைடு எடுத்துக்கணும். ஸோ இந்த சைட்ல தான் கம்மியா இருக்கும் இல்லையா? ஸோ அப்புறம் மீதாக்சி ஈத்தேன். லாங்கஸ்ட் கார்பன் செயின் 2, ஸோ ஈத்தேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஈத்தேன் குரூப் இருக்கு. அப்ப எப்படி நேம் வரும்? ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் மூணாவது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? இந்த பக்கம் கம்மியா இருக்கு இல்லையா, அந்த பக்கம் அதிகமா இருக்கு. புரோபேன். அப்புறம் எப்படி வரும்? மீதாக்சி புரோபேன் அப்படின்னு வரும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் இஸ் 3, ஸோ புரோபேன். மீதாக்சி புரோபேன். நாலாவது பாருங்க, இது மாதிரி நம்ம கேட்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? லாங்கஸ்ட் கார்பன் செயின் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 2, 3, 4. ஓகே. அப்ப
அப்போ இந்த மீத்தாக்சி OCH3ன்றது மீத்தாக்சி. அது எங்க அட்டாச் ஆயிருக்கு? 2வது கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. சோ எப்படி நேம் பண்றது? 2-methoxy butane. 2-methoxy butane. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க எழுதிக்கோங்க. 5th ஒன் பாருங்க. இப்போ இந்த சைடுல மீத்தாக்சி இருக்கு, இந்த சைடுல மீத்தேன் இருக்கு. ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் 3 1 2 3. இந்த பக்கம் மீத்தாக்சி, அந்த பக்கம் மீத்தைல். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ 2-methoxy 2-methyl propane. 2-methoxy 2-methyl propane. ரெண்டுமே மீத்துன்னு இருக்கு இல்லையா? ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா O தானே ஃபர்ஸ்ட் வரும். O தான் ஃபர்ஸ்ட் வரும், Y அப்புறம் வரும். ஸோ 2-methoxy 2-methyl propane. சரியாடா? ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நோட் பண்ணவங்க இந்த காம்பவுண்ட் இல்லாத நோட் பண்ணிக்கலாம், மற்றவங்க இதை எழுதிப்பாங்க. மேம் கொஞ்சம் கீழே தள்ளுங்க மேம். எஸ் மேம். மேம் கொஞ்சம் கீழே இருக்குங்க மேம். மேம் இப்போ 6th ஒன்டா? 6th ஒன் என்ன பேர்ல வரும்? அனிசோல். கரெக்ட். மீத்தாக்சி பென்சீன். அனிசோல்ன்றது காமன் நேம், மீத்தாக்சி பென்சீன்றது ஐயூபேக். Okay. Yes, ma'am. Right. Next. Okay. நம்ம வந்து
மேம் ஆ மேம் அகாடமில தந்த புக்ஸே போதுமா மேம் தருவாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கணுமா மேம் போதும், அதுவே போதும். தந்துட்டாங்க மேம் அது போதும் போதும் போதும். ஓகே மேம் அதை சால்வ் பண்ணாலே போதும். அதுலயே எல்லா மேம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. மேம் அப்ப என்சிஆர்டி புக் வேண்டாம் மேம். ஆ? என்சிஆர்டி புக் வேண்டாமா மேம்? வாங்கலாம் வேண்டாம். See, இப்ப நான் இப்போ என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கும் உங்களுக்கு சாப்டர் இருக்க போது அதுதான் நான் எடுத்துறேனே, நான் எடுக்கிறேன்ல. ஸோ அதனால அந்த நோட்ஸே உங்களுக்கு போதும். அதை நீங்க ப்ராப்பரா நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கனாலே தியரிக்கு போதும். கொஸ்டின்ஸ்க்கு அகாடமில இருந்து கொடுத்துருக்காங்கல்ல அந்த புக்ஸ் போதும். ஓகே மேம். சரியா? மேம் நீங்க ஏற்கனவே எடுத்த கிளாஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ்ல பாத்துக்கலாமா மேம் ஆமாண்டா, ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், எனக்கு தேங்க்யூ இதே மாதிரி தான் இருக்கும். மேம் எந்த சாப்டர் மேம் எடுக்கிறீங்க? ஹைட்ராக்சி நான் டெரிவேட்டிவ்ஸ், ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் புக்ல ஆல்கஹால்ஸ் இருக்கும், ஃபீனால்ஸ் இருக்கும், இருக்கும் அந்த சாப்டர் ஈதர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஓகே மேம். ரைட். இப்போ இது 7th ஒன் பாத்தீங்கன்னா ஈதாக்சி பென்சீன், பிகாஸ் இங்க தான் லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கு. ஈதாக்சி 2 கார்பன் இருந்தா அது பேர் என்ன? ஈத்னு பேரு. ஈதாக்சி பென்சீன், ஈதாக்சி பென்சீன். சரியா? இப்போ ப்ரிப்பரேஷன் போயிடலாம். ஃபெனடோல்ன்றது காமன் நேம், ஈதாக்சி பென்சீன்றது வந்து ஐபாக். ரைட். இப்போ ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். எத்தனால் 2 moles ஆஃப் எத்தனால் இருக்கு, 413 கெல்வின் இருக்கு. இப்போ இதுல என்ன பண்றோம்னா வாட்டரை ரிமூவ் பண்றோம். HOH வாட்டரை ரிமூவ் பண்றோம். அப்ப என்ன ஆயிடும்? CH3 CH2O CH2 CH3 ஈதாக்சி ஈத்தேன் பிளஸ் வாட்டர். சரியா? இதுக்கு பேரு இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷன் என்ன அர்த்தம்? வாட்டரை ரிமூவ் பண்றோம். இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன், வாட்டரை ரிமூவ் பண்றோம். சரியா? இப்போ இன்னொரு வாட்டி நெக்ஸ்ட் பண்ண நல்லா கவனிச்சுக்கோங்க, அப்புறம் எழுதிக்கலாம். எத்தனால் இருக்கு, இன்னொரு எத்தனால் இருக்கு, 2 மாலிகுல்ஸ் எடுக்கிறோம். 2 moles 415 or 413 கெல்வின் ஹீட் பண்றோம். கான்சன்ட்ரேட்டட் H2SO4. கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ரோல் என்ன அப்படின்னா அது வந்து வாட்டரை ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா வாட்டரை ரிமூவ் பண்றோம். HOH வாட்டர் ரிமூவ் ஆயிடுதா? சேர்த்து எழுதுங்க. CH3 CH2O CH2 CH3 ஈதாக்சி ஈத்தேன் பிளஸ் வாட்டர் வெளியே போயிடுச்சு. இப்போ இதோட மெக்கானிசம் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல கூட இந்த மெக்கானிசம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எத்தனால் எடுத்துக்கோங்க. அதுல ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கு. சரியா? இந்த H+ எங்க இருந்து வந்துச்சுமா யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த H+ எங்க இருந்து வந்தது? H+ ஆசிட்ல இருந்து தான். H2SO4 இருக்குல்ல, H2SO4 இருக்குல்ல, ஸோ H2SO4ல இருந்து தான் உங்களுக்கு அது வந்துச்சு. சரியா? இப்போ இந்த லோன் பேர் இருக்குல்ல, அதுல இந்த H+ போயிட்டு அட்டாச் ஆகும். அப்போ ஆக்சிஜனை சுத்தி 3 பாண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இதான் பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டது இல்ல. சின்ஸ் ஆக்சிஜனோட லோன் பேர் வந்து பாண்டிங்ல இன்வால்வ் ஆனதால பிளஸ் சைன் வரும். கார்பனை சுத்தி ஆக்சிஜனை சுத்தி 2 பாண்ட் இருந்தா அது கம்ஃபர்டபுளா இருக்கும். சரியா? ஆனா அதுவே 3 பாண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 3 பாண்ட் இருக்குன்னா ஆக்சிஜனுக்கு மேல என்ன வரும்? பிளஸ் சைன் வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இதுல என்ன பண்றோம்? சின்ஸ் பிளஸ் வந்ததால இந்த பாண்ட் இருக்குல்ல, அது ஆக்சிஜன் பக்கம் திருப்பி விடுறோம். திருப்பினோம்னா என்ன ஆயிடுது? வாட்டர் அப்படியே வெளியில போயிடுது. CH3 CH2 பிளஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். இப்ப என்ன பண்ண போறோம்? திருப்பி எத்தனால் இன்னொரு மாலிகுல், இது ஃபர்ஸ்ட் மாலிகுல் இல்லையா, இன்னொரு மாலிகுல் எடுத்து எழுதிக்கோங்க. இது இன்னொரு மாலிகுல் CH3 CH2 OH. உங்களுக்கு நல்லா தெரியும், ஆக்சிஜனை சுத்தி
2 லோன் பேர் இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? இந்த CH3 CH2 வந்து ஆக்சிஜன்ல போயிட்டு அட்டாச் ஆயிடும். அகைன் ஆக்சிஜனை சுத்தி 3 பாண்ட் இருக்கு பாத்தீங்களா? பிளஸ் வந்துச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த பாண்டை ஆக்சிஜன் பக்கம் திருப்பி விடுறோம். அப்ப H பிளஸா வெளியில போயிடும். ஸோ H பிளஸ் வந்து கேட்டலிஸ்ட். உங்களுக்கு கேட்டலிஸ்ட் பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். கேட்டலிஸ்ட்ன்றது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகாம வெளியில வந்துடும். சரியாடா? நான் இதை இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் மெக்கானிசமை. எத்தனால் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கு. H பிளஸ் ஆட் பண்ணுங்க. இது ஆசிட்ல இருந்து வந்துச்சு. லோன் பேர்ல இந்த H பிளஸ் போய் அட்டாச் ஆகுது. ஆக்சிஜனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்குன்னா 3 பாண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் பாண்ட் அந்த பக்கம் திருப்பி விடுறோம். அப்ப என்ன ஆயிடுதுன்னா வாட்டர் வெளியில போயிடுது. CH3 CH2 பிளஸ் வந்துருது. இப்போ ஃப்ரெஷ்ஷா இன்னொரு மாலிக்யூல் எடுத்துக்கோங்க. எத்தனால் ஆக்சிஜனை சுத்தி 2 லோன் பேர் இருக்கு. திருப்பியும் இந்த பிளஸ் திருப்பி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சிஜனை சுத்தி 3 பாண்ட்ஸ் வரும். H பிளஸா வெளியில போயிடும். சரியா? இது எழுதுங்க பொறுமையா எழுதிக்கோங்க. புரியுதான்னு பாருங்க. எங்கேயாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் மேம் சொல்லுமா. அந்த ரெண்டாவது ஒன்று சொன்னீங்களா அதை மட்டும் ஒரு தடவை சொல்றீங்களா மேம்? இங்க ஆக்சிஜன் அதாவது CH3 CH2 பிளஸ் இருக்கும். இன்னொரு எத்தனால் மாலிகூல் இருக்கும். ஆக்சிஜனை சுத்தி 2 லோன் பேர் இருக்கும். எப்பவுமே லோன் பேர் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த பிளஸ் சைன் போகும். ஸோ இது போய் அப்படியே அட்டாச் ஆயிடுது. அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்ல ஆக்சிஜனை சுத்தி 3 பாண்ட் இருக்கு. அப்புறம் அந்த பாண்ட் H இருக்குல்ல அந்த பாண்டை O பக்கம் திருப்பிடுவோம். திருப்பின உடனே என்ன ஆயிடும்? H பிளஸா வெளியில போயிடும். அந்த ஈத்தர் அப்படியே வந்துடும். எழுதிக்கோ. மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். மேம் அதுல எதிர்க்க ஆரோ மார்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போற மாதிரி போட்டிருக்கீங்க. இதுவா? எப்பவுமே லோன் பேர்ல இருந்து தான் பிளஸுக்கு போகும். லோன் பேர்ல இருந்து தான் பிளஸுக்கு போகும். ஓகே. மேம் எத்தனை லெசன் மேம் ஃபினிஷ் பண்ணிருக்கீங்க? ஒரு 2 போயிருக்குதா? 2ஆ மேம்? ஆமா. ஓகே மேம். செகண்ட் தேங்க் யூ. போயிட்டு. ஓகே மேம்.
எழுதியாச்சு மேம். Next reaction, next preparation for ethers. So C2H5I, C2H5I. இதுல dry Ag2O போடுறோம். dry Ag2O. So dry Ag2O போடுறோம்னா இது வந்து ஜேஇல கேட்டாங்கடா. ஸோ அதனால நான் ரெண்டு வாட்டி எடுத்திருக்கேன். Silver oxide. ஓகே, C2H5I, C2H5I ரெண்டு வாட்டி எழுதிக்கலாம். அப்ப இங்க 2Ag இருக்குல்ல, Ag2O. So 2Ag and 2I will combine to form 2AgI. அப்ப என்ன ஆயிடுது? C2H5O, C2H5. C2H5 இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ற கவனிங்க. C2H5I வந்து 2 moles எடுத்துக்கிறோம். அதான் நான் ரெண்டு வாட்டி இங்க எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ட்ரை Ag2O போட்டோம்னா 2 AgI வெளியில போயிடுது. ஆக்சிஜன் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்துருது. ஸோ C2H5O, C2H5. ஓகே, ரைட். இதே மாய்ஸ்ட் போட்டோம்னா, மாய்ஸ்ட்னா என்னோட அர்த்தம்? வாட் இஸ் மாய்ஸ்ட்? மாய்ஸ்ட் மீன்ஸ் ஈரப்பதமா? ஈரப்பதம் இருக்கு Void, இல்லையா? water content. வாட்டர் கண்டென்ட் இருக்கு, மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கு, ஈரமா இருக்கு. அப்ப என்ன ஆயிடும்? அங்க வாட்டர் H2O இருக்கும் இல்லையா? H plus OH மைனஸ் இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? இது எப்படி பிரிக்கலாம்? மைனஸ் பிளஸ் பிரிக்கலாமா? அப்ப என்ன ஆயிடும்னா ஏஜியும் ஐயும் கம்பைன் ஆயிடும். OH போய் அட்டாச் ஆயிடும். ஸோ மாய்ஸ் இல்லைன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாய்ஸ்ட் Ag2O வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த OH போய் அட்டாச் ஆயிடும் அப்படின்னு படிச்சுக்கோங்க. அப்படி வச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மறுபடியும் சொல்லலாமா? ட்ரை Ag2O மாய்ஸ்ட் Ag2O என்ன டிஃபரன்ஸ்? ட்ரை Ag2O அங்க வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்காது. ஸோ அதனால AgI வெளியில போயிடும், ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஆனா அதுவே நம்ம வந்து மாய்ஸ்ட் Ag2O எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து ஈரப்பதம் இருக்கு, ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு. அதனால என்ன ஆயிடும்? OH போயிட்டு சப்ஸ்டியூட் ஆயிடும். OH போயிட்டு C2H5OH அப்படின்னு ஃபார்ம். நோட் பண்ணுங்க. மேம் ப்ரீவியஸ் ஸ்கிரீன் கொஞ்சம் காட்டுங்க மேம். இதுவா? எஸ் மேம், கொஞ்சம் மேல மேம். இல்ல மேம், கொஞ்சம் மேலையா கீழயா? கீழே மேம் கொஞ்சம். எஸ் மேம், போதும் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் எழுதியாச்சு மேம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா C2H5OH
C2H5OH இதுல வந்துட்டு CH2N2 ஆட் பண்றோம். CH2N2 இதுக்கு பேரு டயசோமீத்தேன் அப்படின்னு பேரு. டயசோமீத்தேன் என்ன ஆயிடுது, இந்த CH2 போயிட்டு இதுல போய் ஆட் ஆகும். H ஏற்கனவே இருக்குல்ல, அதோட CH2 ஜாயின் பண்ணா என்ன ஆயிடும், CH3 ஆயிடும். ஸோ C2H5OCH3 அப்படின்னு வரும். அண்ட் N2 வந்து N2 கேஸா வெளியிடும். N2 கேஸ் வெளியில போயிடும். இது வந்து கேட்டலிஸ்ட் தான். BF3ன்றது கேட்டலிஸ்ட். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். C2H5OHல CH2N2 இதுக்கு பேரு டயசோமீத்தேன் அப்படின்னு பேரு. இதை ஆட் பண்ணோன்னே என்ன ஆயிடும், CH2 போயிட்டு OH ஓட ஜாயின் பண்ணிடும். இட் ஃபார்ம் C2H5OCH3. N2 வந்து N2 கேஸா வெளியில போயிடுது. N2 கேஸ் வெளியில போயிடும். சரியா? அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். ஏன் மேம் டபுள் பாண்ட் வருது? டபுள் பாண்ட் கிடையாது. டபுள் பாண்ட் இல்லை. எழுதிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். பெரிய நம்பரா இருந்தா என்ன ஆகும், அகைன் சேம் திங். CH2 போயிட்டு H ஓட ஜாயின் ஆயிடும், CH3 ஆயிடும். N2 வந்து N2 கேஸா வெளியிடும். ஜெனரலாவே BF3 மேம், BF3 போட்டிருக்கீங்க கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் பா, கேட்டலிஸ்ட் போரான் ட்ரைஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. BF3 மேம் இது ஈத்தரோட ப்ராப்பர்ட்டிஸா மேம்? ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன். ஓகே மேம். Ma'am, noted, ma'am. Yes. Next one, Williamson ether synthesis. It follows SN2 mechanism actually. Maximum சொல்லியிருந்தேன் இல்லையா, ஈத்தர்ஸ்னாலே SN2 mechanism ஃபாலோ பண்ணும். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. போர்டு எக்ஸாம் நீங்க எந்த போர்டா இருந்தாலும் CBSE ஆர் ஸ்டேட் போர்டு எதுனாலும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். ISCனாலும் கண்டிப்பா அந்த கொஸ்டின் இருக்கும். வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். CH3 CH2 ONA இதுக்கு பேர் என்ன, சோடியம் ஈத்தாக்சைடு பிளஸ் CH3 CH2 Br. சோடியம் ஈத்தாக்சைடு sodium ethoxide plus CH3 CH2 Br போட்டா என்ன ஆயிடும், Naவும் Brவும் சேர்ந்து வெளியில போயிடும். NaBr CH3 CH2O CH2 CH3 ஈத்தாக்சி ஈத்தேன் ஃபார்ம் ஆகுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, ஹாலஜன் இருக்கு இல்லையா, ஹாலை Br அது வந்து எப்பவுமே பிரைமரி கார்பனோட தான் இருக்கணும், செகண்டரியோ டெர்சரியோ இருக்கக்கூடாது. சரியா? இங்கேயும் பிரைமரி தான், CH2 இருந்தா பிரைமரி. சோ நாங்க கீழே எழுதிருக்கேன் பாருங்க, halide should be taken only with the primary carbon. பிரைமரி கார்பன்னா என்ன, கார்பனை சுத்தி ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு அப்படி படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கும், இருந்தா பிரைமரி. 1 ஹைட்ரஜன் இருந்தா செகண்ட், ஹைட்ரஜனே இல்லைன்னா டெர்ஷரி. வச்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சோடியம் ஈத்தாக்சைடு பிளஸ் CH3 CH2 Br, NaBr வெளியில போயிடுது. ஸோ CH3 CH2O CH2 CH3 எழுதிக்கோங்க. மேம் திருப்பி சொல்லுங்க மேம். CH3 CH2 ONA பிளஸ் CH3 CH2 Br போறோம். என்ன ஆயிடுது, Naவும் Brவும் சேர்ந்து NaBr வெளியில போயிடுச்சு. பாருங்க வெளியில போயிடுச்சு.
மீதி என்ன இருக்கோ எடுத்து எழுத வேண்டியதான். CH3 CH2 O பேக் சைட்ல எழுதணும். CH2 CH3 CH3 CH2 O CH2 CH3 இது பேரு ஈத்தாக்சி. இது பேரு பிளஸ் NaBr. புரிஞ்சுதாப்பா? Yes, ma'am. சரி. மேம் ஏதோ SN2 போட்டிருக்கீங்க. மெக்கானிசம் வந்து SN2. மெக்கானிசம். ஓகே மேம். CH3 CH2 Br இருக்கு. புரோமோ ஈத்தேன். நீ பேசுறது கேட்கலடா, விட்டு விட்டு கேக்குது. பிரைமரி கார்பனா என்ன மேம்? அதான் கார்பனை சுத்தி 2 ஹைட்ரஜன் இருக்குமா. இப்போ Br அட்டாச் ஆகிற கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கா, அப்பனா பிரைமரி. ஓகே மேம். கேட்டீங்களா? போலாமா? Yes. சரி, நீங்க பாருங்க. CH3 CH CH3 ONA. அதாவதுடா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய குரூப்பா இருந்தாலும் ONA எடுத்துக்கிட்டோம்னா ஈத்தர் தான் பார்ப்பாங்க. இங்க பாருங்க, CH3 CH CH3 ONA. இது செகண்டரி. உங்களுக்கு தெரியும்ல எப்படி கண்டுபிடிக்கணும். கார்பனை சுத்தி கார்பன்ல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு, ஒண்ணுதான் இருக்கு. அப்ப அது செகண்டரி. சரியா? ஆனா உங்க ஆல்கைல் குரூப் எப்படி இருக்கு பாருங்க. ஹாலைட் ஹாலைட் பிரைமரியோட தான் இருக்கும். அது எப்பவுமே பிரைமரியோட தான் இருக்கும், ஹைட்ரஜன் மட்டும். ஸோ இப்போ என்ன ஆயிடுது, NAவும் Bரும் வெளியில போயிடுது. ஸோ இது அப்படியே எழுத வேண்டியதான். CH3 CH CH3 O பேக் சைட்ல எழுதுங்க. CH2 CH3 plus NaBr. இதோட ஐபாக் நேம் என்ன? 2-ethoxypropanone. எஸ், கரெக்ட். 1 2 3 லாங்கஸ்ட் கார்பன் செயின். இது வந்து உங்களுக்கு சப்ஸ்டிட்யூவன்ட். ஸோ இது எப்படி வரும்? 2-ethoxypropane. ஓகே, once again I'll repeat. CH3 CH CH3 ONA இருக்கு, CH3 CH2 Br இருக்கு, NaBr வெளியில போயிடும், அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளவுதான். 2-ethoxypropane. Ma'am, NaBr na sodium bromate ma'am. bromide. Bromide. Okay ma'am. மேம் 2-ethoxypropane எப்படி மிஸ் போட்டீங்க, அதை மட்டும் சொல்லுங்க. Longest carbon chain 3 பா. 1 2 3. லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து 3. அதுல ரெண்டாவது கார்பன்ல என்ன இருக்கு? OC2H5 இருக்கு. அப்பனா 2-ethoxy. 2 கார்பன் இருந்தா ஈத்து. 2-ethoxy, லாங்கஸ்ட் கார்பன் செயின் 3. ஸோ ப்ரோபேன். ஓகே.
Ma'am, noted, ma'am. அதாவது இந்த ஹாலஜன் இருக்கு இல்லையா, H3 PH PR PH3. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஹாலஜன் எப்பவுமே பிரைமரியோட தான் இருக்கணும்னு சொல்லி, கரெக்டா? இங்க வந்து எப்படி இருக்கு, பிஆர் செகண்டரியோட இருக்கு. கண்டுபிடிச்சிங்களா? செகண்டரின்னு கார்பன் பக்கத்துல என்ன இருக்கு, ஹெச் இருக்கு, அப்பனா அது என்னது, செகண்டரி. ஸோ C2H5ONA இருக்கு, இது செகண்டரி இருக்கு. அப்ப என்ன ஆயிடும், எலிமினேஷன் நடக்கும். Okay? இதுக்கு பேரு பீட்டா எலிமினேஷன். ஒரு வாட்டி சொல்றேன், ஹாலஜன் எப்பவுமே பிரைமரி கார்பனோட மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். செகண்டரியோ டெர்சரியோ இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா எலிமினேஷன் நடக்கும். ஓகேவா? அதுக்கு பேரு பீட்டா எலிமினேஷன். ஸோ வாட் இஸ் ஆல்பா அண்ட் வாட் இஸ் பீட்டா? பிஆர் பக்கத்துல இருக்க கார்பன் வந்து ஆல்பா, அதுக்கு பக்கத்துல உள்ள கார்பனுக்கு பேரு பீட்டா. சரியா? ரைட். இப்ப நான் இது வரைக்கும் ஓகேவா? நான் சொன்னது புரிஞ்சுதா? செகண்டரி ஓகே இது மேம். இது ஆல்பான்னு சொன்னேன், இது பீட்டான்னு சொன்னேன். இது வரைக்கும் ஓகே தானே? இப்ப நல்லா கவனிங்க, எதுவும் எழுதாதீங்க, கவனிங்க, அப்புறமா எழுதி ஃபர்ஸ்ட் புரியணும் உங்களுக்கு. இப்போ CH3 இருக்குல்லடா, இது எப்படி எழுதலாம்? CH3 CH2 bond H, CH2 bond Hன்னு எழுதணும். CH2 bond H. அப்ப என்ன ஆயிடும், இந்த பாண்ட் இங்க வரும், இந்த பாண்ட் இங்க வரும், வெளியில போயிடும். ஒண்ணு உள்ள வந்துச்சுன்னா ஒண்ணு வெளியில போயிடும், அவ்வளவுதான். நான் மறுபடி சொல்றேன், இங்க என்ன நடந்துச்சு, பீட்டால CH3 இருந்ததை நம்ம எப்படி எப்படி எழுதிக்கிறோம், CH2 bond Hன்னு எழுதிக்கிறோமா? இந்த பாண்டை இங்க ஷிஃப்ட் பண்ண, இந்த பாண்டை வெளில வச்சு என்ன ஆயிடும்டா, CH2 டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்டா இருந்தது, இப்ப டபுள் பாண்ட் ஆயிடுச்சு, CH சிங்கிள் பாண்ட் CH3. இதுக்கு பேர் என்னடா, புரோபீன். புரோபீன். சரியா? இதுல இன்னொன்னு என்னன்னா, இதெல்லாம் என்ன ஆச்சு இப்போ, இது எப்படி பிரிக்கலாம், C2H5O மைனஸ் Na பிளஸ். அப்ப Na பிளஸும் Br மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிடும், NaBr வெளியில போயிடும். C2H5O மைனஸ் அண்ட் H பிளஸ் சேர்ந்து என்ன ஆயிடும், எத்தனால் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ புரோட்டீன் பிளஸ் NaBr பிளஸ் எத்தனால். சரியாடா? ஆல்பா பீட்டான்னு இருக்கு, அந்த பக்கமும் பீட்டா தான். ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பீட்டா கார்பனை நான் எப்படி எழுதிக்கிட்டேன், CH2 bondage. ஸோ என்ன பண்றோம், இந்த பாண்டை உள்ள கொண்டு வரோம், இந்த பாண்டை வெளியில அனுப்புறோம், NaBr வெளியில போயிடும், C2H5OH அதுவும் வெளியில போயிடும். நமக்கு புரோட்டீன் ஃபார்ம் பண்ணும். பீட்டா எலிமினேஷன் எழுதிக்கோங்க. என்னது மேம் புரியல? அதுக்கு பேரு பீட்டா எலிமினேஷன் எழுதிக்கோங்க. இப்போ ஒரு சொல்லுங்க மேம். பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனை நம்ம எலிமினேட் பண்றோம். ஸோ அப்ப என்ன ஆயிடும்னா, இந்த பாண்டு இங்க வந்துடும், இந்த பாண்டு வெளியில போயிடும். ஸோ NaBr வெளியில போயிடும், C2H5OH அது அது வந்து உங்களுக்கு வெளியில போயிடுது. ஸோ இங்க என்ன ஆயிடும், CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3 புரோட்டீன் ஃபார்ம்.
மேம் சொல்லுமா. மேம் அந்த ஆல்பாபெட் எப்படி மேம் போடுறீங்க? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல உள்ளது ஆல்பா, அதுக்கு பக்கத்துல உள்ளது பீட்டா. ஓகே மேம். Ma'am, noted, ma'am. டெர்ஷரியில எடுத்து நான் போட்டு காட்டுறேன். ஹாலஜன் பிரைமரியில இல்லைன்னா எலிமினேஷன் தான் நடக்கும். டெர்சரி கார்பன் எடுத்து போட்டு காட்டுறோம். இதுதான் டெர்சரி. C2H5 ONA. இப்ப என்ன ஆகுதுன்னா இது வந்து பிரைமரி கிடையாது, டெர்சரி இல்லையா? ஆல்பா, இது பீட்டா, இது பீட்டா, இது பீட்டா. நான் என்ன பண்றேன்னா மேல இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்படி எதுவும் எடுத்துக்கலாம். நான் இதை எப்படி இருக்கேன்னா CH2 பாண்ட் வச்சு கரெக்டா. இப்ப என்ன ஆகும்? இந்த பாண்டை விட்ட கொண்டு வரணும். PR இருக்குது, அந்த பாண்டு வெளியில போயிடும். என்னடா CH3 C double bond CH2 single bond CH3 plus NABR plus C2H5OH. மேம் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதே பீட்டா எலிமினேஷன் தான்டா, போன வாட்டி பண்ணோம்ல அதேதான் இங்க. ஸோ இந்த இடத்துல பீட்டால CH3 எப்படி எழுதலாம்? CH2 பாண்ட் வச்சு எழுதுங்க. CH3 இந்த பாண்ட் உள்ள கொண்டு வாங்க, இந்த பாண்ட் வெளியில கொண்டு போங்க. அப்ப NABR வெளியில போயிடும். இது புரோட்டீன் ஃபார்ம், ஐசோபியூட்டின் டபுள் பாண்ட் CH2. மீதி NAவும் BRவும் சேர்ந்து வெளியில போயிடும். NABR C2H5OH ஃபார்ம் ஆகும். இது எப்ப நடக்கும்? ஒண்ணு செகண்டரி, அதாவது ஹாலஜன் வந்து செகண்டரியோடயோ இல்ல டெர்சரியோடயோ இருக்கும். Ma'am, product ஓட name என்ன ma'am? ஐசோபியூட்டின் Okay, ma'am. or 2-methyl protein. Isobutene common name 2-methyl protein alpha. எழுதியாச்சு ma'am.
மேம் C2H5ONA ஓட நேம்ல மேம். சோடியம் ஈத்தாக்சைடு. ஓகே மேம். பென்சின் ரிங் வித் ONA இருக்கு. அதுல C2H5Br போடுறோம். என்ன இடம்? NaBr. NaBr வெளியில போயிடும். பென்சின் ரிங் வித் O C2H5 வந்துடும். NaBr. இப்போ இதுவே வந்து Br பென்சின் ரிங்ல எடுத்தோம்னா ரியாக்ஷன் நடக்காது. இங்க பாருங்க, புரியல மேம். பென்சின் ரிங் வித் ONA எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா C2H5Br இருக்கா, NaBr வெளியில போயிடும். பென்சின் ரிங் வித் O C2H5 வருது. டாக்ஸி பென்சின் பிளஸ் NaBr வெளியில போயிடுது. ஆனா அதுவே பென்சின் ரிங்கோட Br எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, டைரக்டா Br மட்டும் இல்ல Cl எடுத்தா கூட பென்சின் ரிங்ல டைரக்டா Clஓ Brஓ அட்டாச் ஆச்சுன்னா இந்த மாதிரி NaBr வெளியில போயிட்டு சப்ஸ்டிட் ஆகாது. நோ ரியாக்ஷன். எப்படி மேம், எதுக்கு மேம் அது அப்படி ஆகுது? ரியாக்ட் ஆகாம? ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. ஏன் ரியாக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா, இது நம்ம ஹாலோ ஆல்கேன்ஸ் சாப்டர்ல கூட பார்த்திருப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்ஷியல் இது இருக்கும், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது உள்ள வந்துடும் ரெசனன்ஸ். அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிடும்? பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகும். டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது உடைக்கிறது கஷ்டம் இல்ல. ஓகே. 2 ரீசன்ஸ். கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம், which means டபுள் பாண்ட். இன்னொன்னு ரெசனன்ஸ். இந்த ரெண்டு விஷயத்தினால அது உங்களுக்கு நார்மலா நடக்காது. அதாவது டவுஸ் ப்ராசஸ் படிச்சிருப்போம்ல, எஸ் மேம். டிராஸ்டிக் கண்டிஷன்ஸ்ல மட்டும் அந்த மாதிரி நடக்கும். ஸோ நார்மலா நடக்காது. அதனால தான் நோ ரியாக்ஷன்ஸ் ஆகும். அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா டெர்சரியோட ONA எடுத்தோம். ஐ திங்க் இது பண்ணிட்டோம். இதே டெர்சரியோட ONA எடுத்தோம்னா, ONA எடுத்துட்டா பிரச்சனையே இல்லைம்மா, எப்படி இருந்தாலும் ஆன்சர் நடக்கும், ரியாக்ஷன் நடக்கும். ஸோ NaBr வெளியில போயிடும், C2H5 சப்ஸ்டிட். ஸோ இது ஒரு ஐ பேட்டர்ன் ட்ரை பண்ணுங்க. எதோடது மேம்? 2-ethoxybutane மேம். 2-ethoxy பியூட்டேன். 2-methyl இதுவும் சப்ஸ்டிட்யூட். 2-ethoxy 2-methyl propane. Longest carbon chain is 3, so propane. 2-ethoxy 2-methyl propane. சரியா? மேம் சொல்லுப்பா. மேம் எனக்கு செகண்ட் கேஸ் மட்டும் சொல்லி தரீங்களா மேம்? எந்த क्वेश्चन? பிஆரா? எஸ் மேம். அதுல ரியாக்ஷன் நடக்காதுன்னு எழுதி வச்சுக்கோடா. ஏன் நடக்காதுன்னா, பிஆர்ல இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ரெசனன்ஸ்க்குள்ள உள்ள போகும், பென்சீன் ரிங்குள்ள போகும். அதனால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகும். புரோமின்க்கு மேல இருக்கக்கூடிய லோன் பேர் வந்து ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அது ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆறதால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகும். அப்ப இந்த டபுள் பாண்டை உடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் ரியாக்ஷன் நடக்காது. சரியா? எழுதிக்கோங்க. மேம் பென்சின் கூட ONA பாண்ட் இருந்தா அதோட நேம் நடக்கும். சோடியம் phenoxide. See, it's சாஷினி, உங்க டவுட் வந்து டபுள் பாண்ட் வந்து மோர் ரியாக்டிவா இருக்கு. எதை வச்சு நீ அது ரியாக்டிவ் சொல்ற? சாஷினி அன்மியூட் பண்ணி பேசுமா, அப்பதான் எனக்கு உன் டவுட்டை வந்து இது பண்ணிக்க. சி, டபுள் பாண்ட் இருக்குன்னா அதுல நிறைய எஸ் கேரக்டர் இருக்கும். எஸ் கேரக்டர்னா sp2 இல்லடா, டபுள் பாண்ட்னா sp2. sp2னா s ஓட கேரக்டர் வந்து ஒரு 33% இருக்கும். sp3லன்னு வச்சுக்கோங்க, s வந்துட்டு 25% தான் இருக்கும். இதுல நிறைய இருக்கு. எஸ் கேரக்டர் நிறைய இருக்கும் போது நியூக்ளியஸோட பக்கத்துல இருக்கும்.
அப்போ அது ஸ்ட்ராங்கா அட்ராக்ட் ஆயிருக்கும். அந்த பாண்டை ஈஸியா உடைக்க முடியாது. அதனாலதான் சொன்னேன். பிஆர் மேல இருக்கக்கூடிய லோன் பேர் ரெசனன்ஸ்குள்ள இன்வால்வ் ஆச்சுன்னா டெஃபினட்டா அங்க பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆயிடும். அப்போ அந்த நிறைய எஸ் கேரக்டர் இருக்கு. எஸ் கேரக்டர்னா அந்த பர்சன்டேஜ் நிறைய இருக்கும். அப்பனா அந்த பாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது உடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இது உடஞ்சி போனாதான் OC2H5 வந்து அட்டாச் ஆகும். சிங்கிள் பாண்டா இருந்தா தான் ஈஸியா உடையும். அதனால இதே நீங்க ONA எடுத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. O மைனஸ் தான் இருக்க போகுது. அப்ப NABR வெளியில போயிடும். இந்த குரூப் ஈஸியா வந்து அட்டாச். கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் உங்க டவுட்டை. நீங்க எழுதிக்க வேண்டியது அந்த பாயிண்ட் தான். ஏன் அங்க நடக்காது அப்படின்ற பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கணும். ஏன்னா லோன் பேர் உங்களுக்கு தமிழ் ஈஸியா இருந்தா எழுதிக்கலாம், இல்ல இங்கிலீஷ் ஈஸியா இருந்தா அதுவும் எழுதிக்கலாம். ஸோ என்ன எழுதிக்கணும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஓவர் bromine gets involved in the resonance. ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுது. அதனால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. அதனால அந்த பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எழுதிக்கோங்க. மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். மேம் கொஞ்சம் மேல மேம். எழுதியாச்சு மேம். ப்ரிப்பரேஷன் முடிச்சாச்சு. ஓகே, சோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இதுல ஆக்சிஜன் நடுவுல இருக்குல்ல, ஆக்சிஜன் நடுவுல இருக்கு. இந்த பக்கமா C2H5 இருக்கு, அந்த பக்கமா C2H5 இருக்கு. அதனால இத வந்து ஒரு சால்வெண்டா யூஸ் பண்ணுவோம். சால்வெண்ட். சோ ஈத்தர் வந்து நீங்க அந்த ஒரு பாயிண்ட் எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? ஈத்தர் வந்து ரெண்டு சைட்லயும் பிளஸ் ஐ குரூப் இருக்கு. ஆர்னு கொடுப்போம் ஜென்ரலா கொடுப்போம். சின்ஸ் ஆறு இருக்கிறதால இந்த ஆக்சிஜன் வந்து இன்னர்ட்டா இருக்கு. இன்னர்ட்னா என்ன? பயங்கர ரியாக்டிவா இருக்காது, இன்னர்ட்டா இருக்கு. அதனால இட் கேன் பி யூஸ்ட் அஸ் சால்வெண்ட் அண்ட் ஆல்சோ லூயிஸ் பேஸ்னு இருக்கும். லூயிஸ் பேஸ்னா என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் லூயிஸ் பேஸ்? கரெக்ட். அதுகிட்ட இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது கொடுத்துச்சுன்னா தட்ஸ் கால்ட் லூயிஸ் பேஸ். ஸோ சின்ஸ் ஆக்சிஜன் மேல லோன் பேர் இருக்கிறதால அது லூயிஸ் பேஸா ஆக்ட் பண்ணுது. சரியாடா? ரெண்டு பாயிண்ட் நீங்க எழுத வேண்டியது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதணும்? ஆக்சிஜன் வந்து இன்னர்ட்டா இருக்கு. இன்னர்ட்னா அது ரியாக்ட் பண்ணாது. ஏன் ரியாக்ட் பண்ணாது? ஏன்னா ரெண்டு சைட்லயும் ஆர் குரூப் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களை ஓட வைக்கிறேன், ஓடுங்கன்னு சொல்றேன். ஸோ நீங்க ஓடுறீங்க, ரன்னிங் ரேஸ்ன்னு வச்சுக்கோங்க. உங்க பின்னாடி வந்து ஒரு 5 இல்ல ஒரு 10 kg ரைஸ் பேக் எடுத்து கட்டி விட்டுட்டு இப்போ ஓடிட்டு இப்போ கொஞ்சம் ஓடுறது கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ ரெண்டு சைட்லயும் ஆர் குரூப் கொஞ்சம் பெருசா ஆகாத அதோட ரியாக்டிவிட்டி, அதோட ஸ்பீடு எல்லாம் என்ன ஆயிடும்? கம்மியாகும். அதான் அவங்களும் சொல்றாங்க, ரெண்டு பக்கம் ஆர் குரூப் இருக்கிறதால ஆக்சிஜன் வந்து இன்னர்ட்டா இருக்கு. அதனால அது வந்து லூயிஸ் பேஸா ஆக்ட் பண்ணும்.
கிளியர்னு நினைக்கிறேன். எழுதிக்கோங்க அந்த பாயிண்ட. நம்ம ரியாக்ஷன் போயிடலாம். திருப்பி சொல்லுங்க மேம். ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய குரூப்பா இருந்துச்சுன்னா அதோட ஸ்பீடு கம்மியாயிடும். அதனால அந்த ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? இனர்ட்டா இருக்கும். இனர்ட்னா ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதனால லூயிஸ் பேஸ் அது லூயிஸ் பேஸா ஆக்ட் பண்ணுது. லூயிஸ் பேஸ்னா என்ன? அதுக்கு லோன் பேரல் தான் இருக்கு. கேட்டீங்களா? சரி, இப்போ பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஈத்தரோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. இப்போ ஈத்தர் எடுத்துக்கலாம். CH3 OCH3 HCl ஆட் பண்ணலாம். HCl ஆட் பண்ணா Cl வந்து எந்த சைடு போடும் அப்படின்னா, எந்த சைடுல கம்மி கார்பன் இருக்கோ அந்த சைடு கம்மி கார்பன் இருக்கணும். ரெண்டு பக்கமே ஒரு கார்பன் தான் இருக்கு இல்லையா? அப்போ எந்த பக்கம் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த பக்கம் ஹெச்சும் இந்த பக்கம் Cl ஆட் பண்றேன். ஸோ என்ன ப்ராடக்ட் CH3OH பிளஸ் CH3Cl. புரிஞ்சுச்சா பாருங்க. இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. நெகட்டிவ் பார்ட் இருக்கு இல்லையா? நெகட்டிவ் CLO BRO IO எதுனா இருக்கலாம். அது எந்த பக்கம் போகும்னா, எங்க வந்து கார்பன் கம்மியா இருக்கோ அங்க போகும். எந்த சைடுல கார்பன் வந்து கம்மியா இருக்கோ அந்த சைடு போகும். ஸோ CH3OH பிளஸ் CH3Cl. அதே மாதிரி தான்டா HBr H பிளஸ் Br மைனஸ். ஸோ எந்த சைட்ல Br போடணும்? இந்த சைடு தான் கம்மி கார்பன் இருக்கு. எப்படி பார்க்கணும்? ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கணும். பாருங்க, இப்போ ஆக்சிஜன் வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் ஈத்தல் இருக்கும், அந்த பக்கம் ஈத்தல் இருக்கும். அப்படின்னா Br வந்து எங்க வந்துடும்? H இங்க வந்துடும். ஸோ CH3Br பிளஸ் C2H5OH. புரிஞ்சுதா பாருங்க நான் சொன்னது? இதுவும் SN2 மெக்கானிசம் ஃபாலோ பண்ணும். Br வந்து எந்த சைட்ல Brன்னு கிடையாது, நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த ரிஏஜென்ட். எந்த சைட்ல லெஸ் நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப் இருக்கோ அந்த சைடு போகும். எந்த சைட்ல லெஸ் கார்பன் இருக்கோ அந்த சைடு போகும். அதுக்கு பக்கத்துல உள்ளது H வந்து அது பக்கத்துல போகும். ஓகே மேம். தேங்க்யூ மேம் கொஞ்சம் கீழே எடுத்துக்கோங்க மேம். லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் போடல மேம். சரிங்களா? Yes, ma'am. Yes, ma'am. எஸ் மேம். சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. HI ஆட் பண்றோம். ஸோ HI எப்படி பிரிக்கலாம்? H பிளஸ் I மைனஸ். இப்ப I எந்த பக்கம் போகணும்? ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்க. I எங்க போகணும் சொல்லுங்க பார்க்கலாம். CH3 CH3. O3. இங்க தானே CH3 தான். C கம்மியா இருக்கு, அந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ H இங்க ஆட் பண்ணலாம். ஸோ CH3 CHOH CH3 plus CH3. Propan chloride. Iodo. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். அதேதான்டா,
ஐ எந்த பக்கம் கார்பன் கம்மியா இருக்கோ அந்த பக்கம் ஐயே போடு. இந்த பக்கம் தான் ஒரு கார்பன் இருக்கு, அந்த பக்கம் 3 கார்பன் இருக்கு. அப்ப ஐ இந்த பக்கம் வந்துடும், ஏற்ற அந்த பக்கம் போயிடும். ஆக்சிஜனுக்கு சரியா? மேம் ப்ராடக்ட் நேம் வந்து 2 ப்ரோபனால்னு சொல்லலாமா மேம்? சொல்லலாம், ரெண்டும் வரும். அதே மாதிரி 4th ஒன் பாருங்க, பென்சீன் ரிங் வித் OCH3 plus HI போட்டா பென்சீன் ரிங் வித் OH வந்துடும், CH3I வந்துடும். CH3I ஏன்னா C வந்து ஒரு கார்பன் இருக்கு, அதனால I எங்க வந்துடும். மேம் இதெல்லாம் லூயிஸ் JEE ல பேஸ்னு மேம் ஒண்ணு கேட்பாங்க. நடத்துனீங்கல்ல மேம்? லூயிஸ் பேஸ்னா எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அதான் மேம் அந்த இடத்துல நான் ஒண்ணே ஒண்ணு எழுத விட்டுட்டேன் மேம். அதை மட்டும் கொஞ்சம் காட்டுறீங்களா மேம்? மேம் பென்சின் கூட OH பாண்ட் இருந்தா அது பேர் பீனாலா மேம்? Phenol. ஓகே மேம். தேங்க்யூ மேம், எழுதிட்டேன் மேம். சரியா? மேம் இத JEE ல எப்படி கேட்பாங்க? கம்ப்ளீட் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்கப்பா. நம்ம क्वेश्चन டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த டாபிக் முடிச்சோம்னா நம்ம இது பண்ணுவோம். ஓகே. சாம் நல்லா இருக்குப்பா பாட்டு. சாம் அபிஷேக் நைஸ், நல்லா இருக்கும் சாங். கேட்டீங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதுல எக்ஸெப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன்னா, ஈத்தர் வந்து ஒரு சைடு டெர்சரி, HI பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸெப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து டெர்சரி, இன்னொன்னு வந்து பென்சைடு. நான் ஒவ்வொன்னா சொல்றேன், பாருங்க. இது டெர்சரி குரூப். டெர்சரி குரூப்னா தெரியும் இல்லையா உங்களுக்கு? கார்பனை சுத்தி 3 CH3 இருக்கா பாருங்க. CH3 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 3 CH3 இருக்கு. OCH3 ஒரு சைடு. ஸோ ஒரு சைடுல டெர்சரி இருக்கு, இன்னொரு சைடுல ஒரே ஒரு கார்பன் இருக்கு. இப்ப HI போட்டா ஐ வந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? CH3 கிட்ட போகும்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனா ஐ எங்க போகும்னா டெர்சரி கிட்ட போகும். ஏன் இது மட்டும் அப்படி போகுது? அதனால அது எக்ஸெப்ஷன் சொன்னேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்ன ரீசன்னா, இங்க எழுதிருக்க பாருங்க, டெர்சரி கார்போகேட்டையன் இஸ் மோர் ஸ்டேபிள். அதான் ரீசன். டெர்சரி கார்போகேட்டையன் இஸ் மோர் ஸ்டேபிள். இந்த பாண்ட் உடையும் போது கார்பன் பக்கத்துல பிளஸ் வருது இல்லையா? அப்ப டெர்சரி கார்போகேட்டையனா மாறுது. அதனால இது மோர் ஸ்டேபிளா இருக்கிறதால ஐ வந்து அங்க போயிடும். இது எக்ஸெப்ஷன். இப்ப அதே மாதிரி 2வது எக்ஸெப்ஷன் பாருங்க. இதுக்கு பேரு பென்சைலி. பென்சைல் எதுமா பென்சைலு? பென்சீன் ரிங் வித் CH2 குரூப் இருக்குல்ல, இது இதுக்கு பேரு பென்சைல்னு பேரு. பென்சைல். சோ பென்சீன் ரிங் வித் CH2 OCH3 plus HI போடும்போது பென்சைலிக் கார்போகேட்டையனும் மோர் ஸ்டேபிள். அதனால ஐ வந்து CH2 பென்சீன் ரிங் வித் CH2 ஐ வந்துடும். ஐ இங்க வந்துடும், H இங்க வந்துடும். ஸோ மெத்தனால் ஃபார்ம். சரியா? திருப்பி சொல்லுங்க மேம். சொல்றேன். 2 எக்ஸெப்ஷன் இருக்குப்பா. ஒன்னு வந்து டெர்சரி, இன்னொன்னு வந்து பென்சைல். இது 2 மட்டும் தான் எக்ஸெப்ஷன். இது ரெண்டுமே SN1 ஃபாலோ பண்ணுது. SN1 மெக்கானிசம்ல நம்ம என்ன செக் பண்ணோம்? கார்போகேட்டையனா செக் பண்ணோம்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா டெர்சரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது, இங்க பென்சிலி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகுது. சோ அதனால ஐ வந்து ஸ்டேபிளான கார்போகேட்டையன் கிட்ட தான் போகும். சோ ஐ இங்க போயிட்டு H இங்க வந்துருக்கு. சோ மெத்தனால் பிளஸ் பென்சைல் அயோடைடு. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். இதான் கேட்பாங்க, எது எக்ஸெப்ஷனோ அதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. மேம் இதுல ப்ராடக்ட்டோட நேம் என்ன மேம்? இதுவா 2 அயோடோ 2 மீதைல் புரோபேன். மேம் ப்ரோபேன் எப்படி மேம் வரும்? Longest carbon chain 1 2 3. 2 அயோடோ 2 மீதைல் புரோபேன். ஓகே மேம். மேம் எல்லா டெர்ஷரி கார்பன் இதுக்கும் இப்படிதான் வருமா மேம்? ஆமாண்டா, டெர்ஷரின்னு இருந்தாலே இப்படிதான் வரும். மேம் ஸ்கிரீன் கொஞ்சம் கீழே காமிங்க மேம். மேம் எந்த பென்சின் கூடயும் இந்த இது போட்டா இது இப்படிதான் இருக்கும். இது ரெண்டு இதுல மட்டும் அப்படி வருதுடா, இல்லைன்னா யூஸ்வலா எந்த சைட்ல கம்மி ஆல்கல் இருக்கோ அந்த சைட் தான் ஐ போகும். இப்போ பென்சில் வந்தாலே இப்படிதான் இருக்கும் மேம். HCl க்கு மேல HCl HBr இருந்தது. ஆமாண்டா, HCl HBr HCனாலே இப்படிதான் வரும். ஓகே மேம். மேம் இதுல ப்ராடக்ட்டோட நேம் வந்து அயோடோ பென்சைலா மேம்? பென்சைல் அயோடைடு வந்து காமன் நேம். ஓகே மேம். பென்சைல் பென்சின் ரிங் வித் CH2 வந்து பென்சைல். எயிட்டிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் மேம். நெக்ஸ்ட் ஹாலஜினேஷன் தான். ஹாலஜினேஷன்னா ஹாலஜனை ஆட் பண்றது. பாருங்க, ஈத்தாக்சி ஈத்தேன் எடுத்துக்கிட்டேன். இதுல ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆல்பான்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல உள்ளதுக்கு பேரு பீட்டா. இப்போ குளோரின் டார்க் அப்படின்னு என்ன? குளோரின் கேஸை பாஸ் பண்றோம் டார்க் கண்டிஷன்ல. அப்ப என்ன ஆயிடும்? 2 Cl வந்து இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அட்டாச் ஆயிடும்.
இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு அட்டாச் ஆயிடுது. இதுதான் ப்ராடக்ட். சரியா? ஆல்பா கமா ஆல்பா டேஷ் டைக்ளோரோ டைஇதைல் ஈத்தர் இது காமன். ஆல்பா கமா ஆல்பா டேஷ் டைக்ளோரோ ரெண்டு வாட்டி இருக்கு இல்லையா? டைஇதைல் இதைல் இது காமன் நேம் ஸ்டார்ட் பண்ண சொன்னது. ஆல்பா பொசிஷன் இதுவும் ஆல்பா பொசிஷன் டேஷ் போட்டுருக்கேன். ஆல்பா கமா ஆல்பா டேஷ் டைக்ளோரோ டை ஈத்தைல். ஏன்னா ரெண்டு பக்கம் கார்பன் இல்லையா? இந்த பக்கம் 2 கார்பன், இந்த பக்கம் 2 கார்பன். ஸோ டைஇதைல். இதே நான் குளோரின் சன்லைட் போட்டேன்னு வச்சுக்கோங்க. HNU போட்டேன்னா சன்லைட். குளோரின் சன்லைட் போட்டா எல்லா ஹெச்மே ரீப்ளேஸ் ஆயிடும். எல்லா ஹெச்மே ரீப்ளேஸ் பை Cl. CH3 CH2O CH2 CH3 இருக்கா? இது எப்படி பண்ணலாம்? இப்படியும் எழுதலாம் இல்லையா? இப்படியும் எழுதலாம். ஓகே. அதுல குளோரின் சன்லைட் போட்டா என்னடா ஆகும்? எல்லா ஹெச்மே Cl மாறிடும். பிளஸ் இந்த ஹெச் இந்த மாயமா மறந்து போச்சா அப்படின்னா மொத்தம் 10 ஹெச் இருக்கு இல்லையா? 10 ஹெச் இருக்கு. 10 ஹெச் அண்ட் 10 Cl will go out as 10 ஹெச். ஸோ டோட்டலா 20 Cl வந்து தேவைப்படுது. 10 ஹெச் 10 Cl வெளியில போகுது. எல்லா ஹெச்சுமே Cl ஆல ரீப்ளேஸ். நீங்க எழுதுங்க. எழுதும்போது டவுட் தான் கேளுங்க. மேம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதுங்க பார்க்கலாம். டார்க் எழுதிட்டு சொல்லுங்க. லைட் எக்ஸ்பிளைன். மேம் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல HCl எப்படி மேம் வந்துச்சு? இங்க ஹெச் இருக்குல்லடா, இங்க ஹெச் இருக்குல்ல, இந்த ஹெச்சும் இந்த சிஎலும் வெளியில போயிடும். எப்பவுமே ஆரோ மார்க் மேல சிஎல் போட்டோம்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் ஆகும். எவ்வளவு ஹெச் ஐ மீன் சிஎல் தேவையோ அவ்வளவு ஆட் ஆகும். ஓகே மேம். மேம் செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். நீ ஃபர்ஸ்ட் ஒன் எழுதிட்டியா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே மேம். மேம் எழுதியாச்சு. எழுதியாச்சா? மேம் வெயிட் மேம். எஸ் மேம். இப்போ ரெண்டாவது ரியாக்ஷன்ல குளோரின் சன்லைட் யூஸ் பண்றோம். பண்ணா என்ன ஆயிடும்? C2H5O C2H5 இருக்கு இல்லையா? எல்லா ஹெச்மே Cl ஆல ரீப்ளேஸ் ஆகும். எல்லா ஹெச்மே ரீப்ளேஸ் ஆயிடும் Cl ஆல. என்ன எடுத்து C2Cl5O C2Cl5 பிளஸ் 10H. ஏன்னா 10 ஹெச் இருக்குல்ல, செக் பண்ணி பாருங்க. ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா ஹெச்மே HCl வெளியில போயிடும். ஓகேவா? இதுக்கு பேரு பெர்குளோரோ டைஇதைல் ஈத்தர். மேம் ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் மேம். எல்லா ஹெச்மே ரீப்ளேஸ் ஆயிடும்பா. இங்க 5 ஹெச் இருக்கா? எல்லா ஹெச்சும் Cl ஆல ரீப்ளேஸ் ஆகுமா மேம்? ஹெச் 10 ஹெச் இருக்கு, 10 Cl. நான் சொன்னேன் இல்லையா, ஆரோ மார்க் மேல Cl2 மட்டும் தான் போட்டிருக்கேன். நிறைய எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் ஆகும். சரியா? அப்போ 10 ஹெச் இருக்கு, 10 Cl இருக்கு. 10 HCl வெளியே போயிடும். மீதி Cl இருக்குல்ல, அது இங்க ரீப்ளேஸ் ஆகும். இங்க ரீப்ளேஸ் ஆகும். C2Cl5O C2Cl5. இதுக்கு பேரு பெர்குளோரோ டைஇதைல் ஈத்தர். 10 Cl ஆட் ஆயிடுது. டோட்டலா 20 Cl தேவைப்படும். 10 H 10 Cl வெளியில போயிடும். மீதி 10 Cl ஆட் ஆயிடுது இந்த பக்கம் அந்த பக்கம்.
Ma'am, noted, ma'am. Friedel-Crafts alkylation பார்க்கணும். எடுத்துக்கிறோம். OCH3 plus CH3Cl ஆட் பண்றோம். anhydrous aluminum chloride. Yeah, அது catalyst. anhydrous aluminum chloride. ஆட் பண்ணது என்ன ஆயிடும்? இங்க H இருக்கு இல்லையா? HCl வெளியில போகும். HCl வெளியில போகும். போயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? OCH3 இங்க CH3 வந்துருக்கு. அதே மாதிரி பேரா பொசிஷன் CH3 வந்துருக்கு. இது வந்து நார்மலா 2Na 2Cl போட்டு அப்படிலாம் இல்ல. சரியா? ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் முக்கியம். இங்க H இருக்கு, இங்க Cl இருக்கு, HCl வெளியில போயிடுது. இது ஒரு ப்ராடக்ட். அதே மாதிரி இன்னொரு CH3Cl ஆட் பண்ணும்போது பேரால இருக்கிறது H இருக்கும்ல, இங்க H இருக்கும்ல. எல்லா இடத்துலயும் H இருக்குமா? 1 2 3 4 5 எல்லா இடத்துலயும் H இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆர்த்தோலையும் பேராலையும் நம்மளுக்கு என்ன வரும்? CH3 சப்ஸ்டிட் ஆகும். ஏன்னா ஈத்தர் வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஆட் பண்ற ரியேஜென்ட் எங்க போகும்? ஆர்த்தோக்கு போகும், இன்னொன்னு பேராக்கு போகும். இது ரெண்டுத்துல எது மேஜர் ப்ராடக்ட்? பேரால இருக்கிறது தான் மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா ஆப்போசிட் சைட்ல இருக்குல்ல, ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும், மோர் ஸ்டேபிளா. நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லுங்க. Friedel-Crafts alkylation அப்படின்னா என்ன இருக்கும்? ஆல்கைல் குரூப்பை பென்சீன் ரிங்ல ஆட் பண்ண போறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஈத்தர் எடுத்துக்கோங்க, அனிசோல் பிளஸ் CH3Cl. இதுக்கு ஆர்த்தோலையும் பேராலையும் போய் சப்ஸ்டிடியூஷன் பண்ணும். ஆர்த்தோல இருக்கிற ஹெச்சும் சிஎலும் வெளியில போயிடும், HCl வெளியில போயிடுது, CH3 சப்ஸ்டிடியூட் ஆயிடுது. அதே மாதிரி இன்னொரு காம்பவுண்ட்ல ஹெச்சும் சிஎலும் வெளியில போயிடும், பேரால CH3 சப்ஸ்டிடியூட் ஆயிடுது. பேரா இஸ் த மேஜர். Ma'am, product name na ma'am. 2-methyl anisole, இன்னொன்னு 4-methyl anisole. மேம் ம், மேம் அது 2 தடவை போட்டிருக்கீங்களா? ரெண்டு வாட்டி போடும். ஓகே 2CH3Cl போட வேணாம்பா. நீ அப்படி எழுதுனால அண்டர்ஸ்டூட். ஓகே மேம் ஒரு வாட்டி இருக்கிறத 2 எழுதுனா தப்பு கிடையாது. தப்பில்லடா. கண்டிப்பா பேலன்ஸ் எழுதணுமா பண்ணணும் மேம்? இல்ல? இல்லைன்னா கண்டிப்பா எழுதணும் ரெண்டுமே. ஏன்னா அதுல பேரால இருக்கிறது தான் மேஜர் ப்ராடக்ட் இல்லையா? அதனால கண்டிப்பா எழுதணும். எழுதியாச்சு மேம். இதுதான் அது. நெக்ஸ்ட் வந்து Friedel-Crafts acylation. Friedel-Crafts acylation.
நமக்கு என்ன வேணும்னா அதே மாதிரி அனிசோல் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், CH3COCl ஆட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி CH3Cl ஆட் பண்ணோம்ல, இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம், CH3COCl. இந்த COCH3 இருக்குல்ல, இந்த குரூப்புக்கு பேரு தான் அசைல் அப்படின்னு பேரு. இந்த அசைல் இருக்குல்ல பேரு எங்க இருந்துச்சு, இந்த COCH குரூப் தான் அசைல் சொல்றோம். இப்போ இந்த இடத்துல என்னடா வரும், H இருக்கா, HCl வெளியில போடும். OCH3 COCH3 ஆர்த்தோ பொசிஷன், அதே மாதிரி பேரா பொசிஷன்ல போடுங்க. இப்போ COCH3 இருக்குல்ல, அது பேர் என்ன, இந்த பேரு கீட்டோன், அசிட்டோபீனோன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பென்சீன் ரிங் வித் COCH3 is called அசிட்டோபீனோன். ரெண்டாவது கார்பன்ல மீத்தாக்சி இருக்கு. இதுக்கு பேர் என்னமா, இதோட பேர் நான் இங்க எழுதுறேன். இதோட பேரு 2-methoxy அசிட்டோபீனோன். பென்சீன் ரிங் வித் COCH3, இது பேர் என்ன, இதுக்கு பேர் அசிட்டோபீனோன் பேர். அதே மாதிரி இங்க என்ன வரும், நாலாவது கார்பன்ல இருக்கு 1 போடும். 4-methoxy அசிட்டோபீனோன். சோ அசைல் குரூப் ஆட் பண்ணனும், அதுக்கு பேர் என்ன, அசைலேஷன். மேம் CH3COCl உடைய நேம் வந்து குளோரோஃபார்மா மேம்? கிடையாதுடா, CHCl3 தான் குளோரைடு. இது வந்து எத்தனாயில் குளோரைடு, இதுதான் அசைல் குளோரைடு. ஒன் சொல்லுங்க மேம். எத்தனாயில், ஓகே மேம். எத்தனாயில் ஐயூபேக் நேம். அசைல் சொன்னா ஜெனரலா காமன். மேம் இதுக்கு முன்னாடி பார்த்ததோட பேரு அல்கலைஷனா மேம்? Completed, ma'am. இப்போ இன்னும் கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம முடிச்சிட்டோம். இது படிச்சுட்டு வந்துருங்க. நம்ம இந்த இதெல்லாம் இது வரைக்கும் முடிச்சிருக்கோமோ, ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் இதெல்லாம் படிச்சுட்டு வந்துங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். நியர்லி ஒரு மினிமம் 30 கொஸ்டின்ஸ் ஆவது கிளாஸ்ல சால்வ் பண்ணணும். 30 கொஸ்டின் 30 படிச்சுட்டு வந்துடணும். ஆனா இல்லைன்னா நான் என்ன கேட்க வரேன்னு புரியாது உங்களுக்கு. அதனால படிச்சுட்டு வந்துருக்கோம். முடிச்ச வரைக்கும் மேம் படிச்சுட்டு இதுக்கு வந்துருங்க. முன்னாடி பார்த்தது பேரு அல்கலைஷனா மேம்? ஆமாண்டா, அது ஆல்கிலேஷன் சரியா? ஓகே மேம்.
இன்னும் இதுல கொஞ்சம் தான் பெண்டிங் இருக்கு. அது ஒரு 10-15 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு வந்து கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் சால்விங் ஃபார் ஆல்கஹால்ஸ், phenols and ether படிச்சுட்டு வந்துடும். ஓகே ஓகே பார்க்கலாம். Okay, ma'am. Okay, ma'am. Good night. Bye guys. Thank you, ma'am. Thank you, ma'am. மேம் ஓகே மேம். Thank you, ma'am.